வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2 எபிசோடு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி வேற எதனா அனிமி கண்டென்ட் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கறதுனாலும் பார்த்துக்கோங்க. சரி வாங்க வளரலான்னு பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட ஆரம்பிச்சதும் நம்ம இந்த பக்கம் அந்த யோஜன் கன்ஸ்ட்ரக்ஷனோட பையனை கூட்டுக்குன்னு ஸோ அந்த ரைடுக்கும் வந்திருப்பான். அவன் இங்க வந்துட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்க நம்ம ஆளோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே போட்டு அங்க இருக்கிற மேஜிக் பீஸ்ட் எல்லாரையும் போட்டு பொழந்தெடுத்துன்னு இருக்கானுங்க. ஸோ இவனுமே அது எல்லாத்தையும் ஆச்சரியமா பார்த்துன்னு இருக்கான். இவனுங்கெல்லாம் யாருன்னு கேட்கும்போது இவனுங்க எல்லாரையும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இவனுங்களாம் வந்துட்டு என்னோட ஸ்கில்ல ஒரு பாதி, நீ எதுக்கும் பயப்பட வேணா, இவனுங்க நம்பாளுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு சொடகு போடுறான். ஸோ இவனுங்களாம் அவங்க எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு அங்க போயிட்டு அங்க இருக்கிற எல்லா ஸ்டோனையும் எடுத்துன்னு இருக்கானுங்க. எனக்கு வந்துட்டு அந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்காச்சும் கொஞ்சோண்டு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கும்போது ஸோ அங்க இருக்கிற ஒரு பீஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணானா அங்க இருக்கிற ஸ்டோன் எல்லாத்தையும் ரைட் பண்ணிட்டு எடுத்து வந்து கொடுக்குறான். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு லைட்டா ஒரு ஸ்மெல்ல போடுறான். ஸோ அப்படியே அந்த சீனை அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒருத்தன் வந்துட்டு எல்லாருமே போட்டு பொல அடி அடிச்சுன்னு இருக்கான். ஸோ அவங்க ஹெட்டு வந்துட்டு பார்த்து பயப்படுறான். யாரா இவன் எங்க வந்துட்டான் வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அவனுமே என்ன சொல்றான்னா, நீங்க வந்துட்டு என்னை பார்த்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே தேவையில்ல, அவங்க யாருமே சாவல, அவங்க எல்லாரும் வந்துட்டு அன்கான்சியஸா இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தை அவங்க எல்லாருமே ஏஞ்சிடுவாங்க. புரியுற மாதிரியே நான் சொல்றேன், நான் வந்துட்டு ஒரு ஹியூமனு, நான் வந்துட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசின்னு இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு ஏதோ ஒரு மேஜிக் பீஸ்ட் மாதிரி தான் தெரியுறான். அப்படியே அந்த சீனையை நமக்கு கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு அந்த யோகினியும் நம்ம ஜிம்சாவையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வந்துட்டு குடிச்சிட்டு பேசின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஜிம்மு என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நீ என்னப்பா உன் ரைடு எல்லாத்தையும் முடிச்சுட்ட, அப்புறம் என்ன உன் ரைடு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஏதோ சொன்னியே நம்மளோட டீல் முடிஞ்சுதா இங்கன்னு கேட்கும்போது எல்லாமே முடிஞ்சது, அடுத்து வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம் தான், நான் அதையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஸோ நான் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போவேன், ஸோ நான் வந்துட்டு பில்ட் மாஸ்டர் லைசன்ஸையும் வாங்கிடுவேன்ட்டு இவன் இங்க சொல்லின்னு இருக்கான். ஸோ இப்போ உங்களோட பிளான் என்னன்ட்டு ஜிம்மு கிட்ட கேட்கறான். ஸோ நம்ம ஜிம்மு என்ன சொல்றான்னா, எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் பெரிய பிளான் இல்லை, நான் வந்துட்டு கொஞ்ச நாள் எந்த ரயிலும் இன்வால்வ் ஆகாம கொஞ்சம் ஒரு பெரிய டிராவல் போலான்னு இருக்கான்னு சொல்றான். இந்த மாதிரி நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கு வந்து நான் தொல்லையா இருக்கேன், ஸோ நீங்க வந்துட்டு என்ன எதனா தலைவலின்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்லிடுங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லும் போது நம்ம ஜிம்மும் தெரிஞ்சுக்கிறான். ஸோ வந்துட்டு லைட்டா குடிச்சிட்டு சாருக்கு போதையில பேசினு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பதான் கதையும் சொல்லின்னு இருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு தம்பியும் இருக்கான், ஆனா வந்துட்டு நாங்க அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டோம், ஸோ எங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இருக்காது, ஆனா நீங்க வந்துட்டு எனக்கு எந்த உறவுமே இல்லை, ஆனா நீங்க என்ன நிறைய தடவை காப்பாத்திருக்கீங்க, காப்பாத்தினது மட்டும் இல்ல எனக்கு நிறையவே உதவி செஞ்சிருக்கீங்க, வந்துட்டு உங்களை என்னோட அண்ணனா தான் பாக்குறேன்னு சொல்லிட்டு லைட்டா ஹீரோவோட நெஞ்சு நக்கறான். ஸோ அவருமே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சரக்கு ஜூஸை குடிச்சிட்டு ஸோ அவனுக்கும் ஊத்தி கொடுத்துட்டு, அப்படியா சரி நானும் உன்னை வந்துட்டு இன்னில இருந்து என்னோட தம்பியாவே பாக்குறேன்னு சொல்றாரு. ஸோ இவன் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு ஸோ குடிக்கிறான். அதுக்கு உங்களுக்கு எதனா வேணுமா, சாப்பாடு வேணும் ஆர்டர் பண்ணுமா, எனக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா வெளுத்து கட்டுறானுங்க. ஸோ இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு அந்த மிஸ்ட்ரி காயா தான் காட்டுறாங்க. ஸோ இவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கானுங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தானுங்க. இந்த மாதிரி இவன் யாருன்னு தெரியலப்பா, இவன் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேட்ல வந்துட்டு மாட்டிக்கிறானா, இப்பதான் அதோட எக்ஸிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கான். ஸோ அமெரிக்கால தான் இவனை பார்த்தாங்க. இவன் வந்துட்டு ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாவே இருக்கான். ஸோ இவன் வந்துட்டு பேசுற லாங்குவேஜ் நமக்கு புரியல, அதனால ஒரு இன்டர்பிரேட்டரா நம்ம வர சொல்லியிருக்கோம். ஸோ இவன் வந்துட்டு ஒரு மேஜிக் பீஸ்டா கூட இருக்கலாம், ஸோ என்னவா வேணாலும் இருக்கலாம், அதனால நான் வந்துட்டு ஒரு எஸ்டான் கண்டரை வர சொல்லியிருக்கேன். ஸோ அவர் வந்துட்டு வாஷிங்டன்ல இருக்கிறவர்னு சொல்லிட்டு யாரை இவங்க சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாங்க தான் சொல்றாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் ஸோ யாரு என்னன்னு சொல்லிட்டு. இவனுக்கு வந்துட்டு எதனா பேர் இருக்கா எதனா தெரிஞ்சுதான் கேட்கும்போது எனக்கு வந்துட்டு இவன் பேர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணதுன்னு தெரியல. ஸோ இவன் பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா சங் ஹில் ஹான் சொல்றாங்க. ஸோ என்ன கதைன்னு தெரியல, அவர் வந்தாதான் தெரியும்னு சொல்லிட்டு இவனுமே இங்க வந்து போறானுங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பினு இருக்கான் ஒரு டூருக்கு போற மாதிரி. ஸோ அவன் தங்கச்சின்னு கேட்கறான், நீ இப்போ வந்துட்டு எங்க போற, ஃபர்ஸ்ட் வந்துட்டு செம்மையா ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தா இப்போ வந்துட்டு டிராவல் பண்ண போறா, ஸோ நீ என்ன தான் நினைச்சு இருக்கான்னு கேட்கும்போது நான் வந்துட்டு கொஞ்ச நாள் அவன் வரத்துக்கு, ஸோ அதனால சேஃபாருன்னு சொல்லிட்டு அவனும் இங்க வந்து கிளம்புறான். ஸோ இப்போ நம்ம எங்க போறான்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒரு தடவை அவனோட லெவல் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஸோ சண்டை போட வந்தான் இல்லையா, அப்ப வந்துட்டு ஒரு செட்ரஸ் கூட சண்டை போட்டால 20th லெவல் இருக்கும்போது ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். ஸோ அந்த செட்ரஸ் சண்டை போட்டு டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் அந்த இடத்த விட்டு போயிருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் அவன் ரிட்டர்ன் வந்திருக்கான். ஸோ இப்போ லெவல் அதிகமா இருக்கு, அதனால வந்துட்டு இப்போ என்னால டிஃபீட் பண்ண முடியும் யார் வந்தாலும் சொல்லிட்டு சண்டை போறதுக்காக அந்த இடத்துக்கு தேடி போறான். ஸோ அப்படியே உள்ள வரும்போது அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் காட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேஸ்டல்ல வந்துட்டு ஸோ நிறைய டீமன்ஸ்லாம் இருக்கு, நீங்க இந்த இடத்த விட்டு போகணும்னா, ஸோ அதாவது இப்போதைக்கு இந்த இடத்த உள்ள வந்துட்டான் இல்லையா, ஸோ இப்போ இதை விட்டு இவன் வெளியே போகணும்னா இங்க வந்துட்டு 10,000 டீமன்ஸ் இருக்கு, அவங்க எல்லாரையும் வந்துட்டு போட்டு தரனாதான் இவன் வந்துட்டு இங்க வந்து போக முடியும்ட்டு வருது. ஸோ இவனுமே அதை பார்த்துட்டு இங்க வந்துட்டு அவ்வளோ இருக்கா, அப்பனா என் லெவலில் நல்லாவே ஏறும்னு சொல்லிட்டு சண்டை போறதுக்கு ரெடியா தலைவன் வேகமாக இருக்கான். அவன் வந்துட்டு ரெடியா தான் வந்திருக்கான், இந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்திருக்கான். ஸோ அதே மாதிரி டீமன்ஸையும் பாத்துறான். ஸோ இப்போ வந்துட்டு எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் பவர் இருக்குது, ஸோ அவங்க எல்லாரையும் நான் போட்டு சொருக வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போட்டு பழக ஆரம்பிச்சிடறான். ஸோ அப்படியே அந்த பக்கம் நமக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு ஜென்வோ அவங்க அப்பா கிட்ட தான் பேசினு இருக்கான். இந்த மாதிரி நான் கில்ட்டே எடுத்துக்கிறேன், ஸோ நான் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி எல்லா ரெடியும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்றான். ஸோ அவருமே அதெல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீ சண்டை போட்ட எல்லாத்துலயும் சங் ஜின்வோன்னு ஒருத்தன் இருக்கிறான் கரெக்டா, அவன் வந்துட்டு அந்த டபுள் டங்கன் இன்சிடென்ட்லயும் இருக்கிறான், அதே மாதிரியே வந்துட்டு டீம் வைப் அவுட்லயும் இருக்கான். ஸோ இவன் வந்துட்டு புரியாத புதிராவே இருக்கான் எனக்கு, இவன் போற எல்லா சண்டையும் வந்துட்டு லோ ரேங்க்ல இருக்கிறவங்க தான் காப்பாற்றப்படுறாங்க. லாஸ்டா வந்துட்டு அந்த ரெட் கேட் இன்சிடென்ட்டுக்கும் போயிருக்கான், அதே மாதிரியே வந்துட்டு
லோ ரேங்க்ல இருக்கிறவங்க தான் காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல என்ன நடக்குதுன்ட்டு எனக்கு புரியவே இல்லை. அதே மாதிரி அவன் வந்துட்டு உன்னோட எல்லா ரைட்லயும் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். அவனோட ஹெல்ப்பை வச்சு மட்டுமே நீ வந்துட்டு இப்ப மாஸ்டர் லைசன்ஸ் வேணும்ட்டு கேட்டு வந்திருக்க. எப்படி இருந்தான்னா நான் தான் வந்துட்டு யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷனை வழிநடத்த போறேன், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட கொடுக்கறதுலன்ட்டு இவன் கேட்க, அப்படியா உன் வழிக்கே நான் வரேன்ப்பா, நான் வந்துட்டு ஒரு கண்டிஷன் தானே போடுவேன். அந்த ரெட் கேட் இருக்கு இல்லையா, சோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அந்த ஒயிட் டைகர் கில்ட்ல இருக்கிறவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா இந்த சங்கம் வந்துட்டு அவனுங்க கிட்ல இருக்கிற மாதிரி பாத்துன்னு இருக்கானுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அவனை நம்ம கில்ட்ல நீ சேர்க்கிற மாதிரி பார்த்தனா இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு இவருமே என்ன சொல்றாரு, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சீனை அப்படியே அங்க கட் பண்றானுங்க. சோ நமக்கு இந்த டஞ்சன்ல கட்டுறாங்க. சோ நம்மளும் வந்துட்டு இங்க இருக்கிற எல்லா டீமனையும் போட்டு பொழந்துட்டுன்னு இருக்கான். எல்லாத்தையும் வந்துட்டு அவனோட சோல்ஜர்ஸை கன்வெர்ட் பண்ண பார்க்கும்போது பண்ண முடியல. சரி இப்ப அடுத்து என்ன தான் பண்றதுன்னு பார்க்கும்போது சோ இப்ப இவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இருக்கான். சோ இப்ப இவன் செகண்ட் ஃப்ளோர் போறதுக்கு ஒரு மேப் மாதிரி கொடுக்குறாங்க. சோ அதே மாதிரி ஒரு கேட்டும் ஓப்பன் ஆகுது. சோ இது எப்படின்னா ஒரு ஷேடோ ஃபைட்னு ஒரு கேம்ல சோ நம்ம ஃப்ளோரா சண்டை போட்டுப்போம் இல்லையா, சோ அதே மாதிரி தான் இருக்கு. இவன் ஒரு ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா பீஸ்டையும் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஃப்ளோருக்கான கீயை கொடுத்துட்டு அதுவுமே ஓப்பன் ஆகுது. சோ இப்ப வந்துட்டு அந்த ஃப்ளோரை தேடி இவன் போக ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் நடந்து போறதுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு கடுப்பா இருக்கு. சோ எதனா பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பியரை வர சொல்றான். ஆனா இவங்க முன்னாடி வந்துட்டு அந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாம் வந்துடுறானுங்க அட்டாக் பண்றதுக்கு. என்னடா இவனுங்க தலைவலியா இருக்குதுன்ட்டு இவங்க யோசிச்சு இருக்கேன். அந்த பியர் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வேகமா போயிட்டு இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு அப்படியே இங்க வந்து ஓட ஆரம்பிக்குது. இதுக்கும் ஒரு பேர் வைக்கிறான் டேங்க்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு இன்னொரு கில்ட்டையும் காட்டுறாங்க. சோ இந்த கில்ட்ல வந்துட்டு அந்த மிஸ் ஏ இருக்காங்க இல்லையா, ஒரு இன்சிடென்ட்டுக்காக லீடர் கிட்ட பேசினவங்க. சோ அவங்களதான் பாத்துட்டு இங்க இருக்கிற பொண்ணுங்க செம்மையாக இருக்காங்க அப்படின்ட்டு பேசினு இருக்காங்க. அவங்களுமே என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம ஏன் வந்துட்டு ஃபிளையிங் ஆண்ட்ஸ் பத்தி மக்கள் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கேட்கும்போது இப்ப நம்ம சொன்னா சரி வராதுமா, இப்ப நம்ம சொன்ன எல்லாருமே பேனிக் ஆயிடுவாங்க. சோ அது மட்டும் இல்லாம எப்ப எப்படி சொல்லணும்ட்டு எனக்கு தெரியும். அதே மாதிரியே நம்ம கில்ட்டும் வந்துட்டு பெரிய கில்ட்டா நம்ம காட்டணும், நம்ம வந்துட்டு இன்னும் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகணும். சோ நம்ம வந்துட்டு எல்லாருமே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவருமே இங்க பேசினு இருக்காரு. இவங்களுமே இதை யோசிச்சுட்டு உட்காந்துன்னு இருக்காங்க. அப்படியே நம்ம ஆளும் வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு பொலாடி அடிச்சுன்னு இருக்கான். சோ நம்ம வந்துட்டு இப்ப எஸ் ரேங்க் ரைடுக்கு தான் வந்த மாதிரி இருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா பி ரேங்க் மாதிரி தான் இருக்கானுங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனை பேர் வந்தாலும் சரி இங்க இருக்கிற எல்லா டீமனையும் கொண்டு அந்த எல்லா எலிக்ஸரையும் நான் கலெக்ட் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு பொழம்பெடுத்துன்னு இருக்கான். சோ இப்ப வந்துட்டு இவன் சாப்பிட்றான், ரெஸ்ட் எடுக்கிறான். சோ ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்ல முடியாது, சாப்பிட்றான், எல்லா டீமன்ஸையும் போட்டு அழிக்கிறான், மறுபடியும் வந்துட்டு சாப்பிட்றான், டீமன்ஸ் எல்லாரையும் போட்டு பழக்கிறான். சோ அதே மாதிரி தான் இவன் வந்துட்டு போயினே இருக்கான். சோ இப்ப இவன் ஃபுட்டு எவ்வளவு இருக்குதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாருமே அடிச்சு போட்டு பழங்குன்னு இருக்கான். சோ அப்படியே அவன் வந்துட்டு எல்லா டீமன்ஸையும் பழங்குனே வரான். சோ ஒரு கட்டத்துல எல்லா டீமன்ஸையும் போட்டுறான். சோ அதாவது அவனுக்கு மிஷின் கொடுத்தாங்களே 10,000 முடியணும்னு சொல்லிட்டு அதுவுமே அவன் கம்ப்ளீட் பண்ணிடுறான். கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது சோ இங்க இவனுக்கு ஒரு விருந்தே காத்திருக்கு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இவனுக்கு ஆப்போசிட்டா ஒரு கும்பல் உட்காந்து இருக்காங்க. இவனுமே என்ன பண்ணானா அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே கூட்டுறான். ஆப்போசிட்ல இருக்கிறவனோட பேர் வந்துட்டு அவாரிசியஸ் வல்கன். சோ இவனை வந்துட்டு இப்ப இவன் போட்டு தள்ளணும். சோ அதனால இவன் கும்பல் கிட்ட என்ன சொல்றானா, இந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த எட்டை போட்டு தள்ளேன், நீங்க வந்துட்டு இவனுங்களெல்லாம் போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு இவனுங்களும் சண்டை போட ரெடி ஆகுறானுங்க. சோ அப்படியே நமக்கு கட் பண்ணிட்டு நம்ம ரியல் வேர்ல்டுக்கு வராங்க. மிஸ் பார்க்கும் அவனும் இங்க வந்திருக்காங்க. சோ ஜின்னுவோட வீட தேடின்னு. சோ அந்த பொண்ணு வந்துட்டு உள்ள போயிட்டு அவன் தங்கச்சி கிட்ட கேட்டு இருக்கா. சோ அவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி எங்க அண்ணன் இப்போதைக்கு டூர் விஷயமா வெளில போயிருக்கான். சோ அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. சோ இவருமே ஆணுமே விசாரிச்சிருக்காரு. இவன் வந்துட்டு இப்போதைக்கு ஊரை தாண்டி எங்கேயுமே போவே இல்லை. அதே மாதிரி எந்த ரேடிலையும் இவன் இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அதனால இவன் இங்கதான் எங்கன்னா ஊருக்குள்ள இருப்பான்னு சொல்லிட்டு இவங்களுமே இங்க யோசிச்சு இருக்காங்க, எங்க தாண்டா இருக்க உன்னை நாங்க பாக்கணும்னு சொல்லிட்டு. சோ இந்த பக்கம் வந்துட்டு ரெண்டு கும்பலுக்கும் நடுவுல சண்டை நடக்க ஆரம்பிக்குது. சோ இவங்க எல்லாருமே போட்டு அந்த ரெட் பீஸ்ட் எல்லாரையும் போட்டு பொலாடி அடிச்சுன்னு இருக்காங்க. நம்ம ஈகிரிஸும் வந்துட்டு பறந்து பாஞ்சு அடிச்சுன்னு இருக்கான். சோ நம்மளும் வந்துட்டு பாத்துன்னு இருக்கான். சோ இங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. சோ நான் தனியால வந்தேன்னா கண்டிப்பா எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் வந்துட்டு என் சோல்ஜர்ஸ் கூட்டு வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாவே இருக்குது இதெல்லாம் முடிக்கிறதுக்கு. சோ இப்ப இந்த ரெட் ஜெயிண்ட் எப்படி நம்ம அடிக்க போறோம், இவன் வந்துட்டு ஃபாஸ்டா மூவ் பண்ணுவான்னு பாத்துன்னு இருக்கும்போது வேகமா அங்கிருந்து வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். சோ நம்ம ஆளு வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணானா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏர்ல பறந்து அவன் கையை முறுக்கிறான். சோ அவன் கையை முறுக்கிறதுக்கே அவன் சட்டெல்லாம் கிழியுது. சோ இவனோட பவர் ரொம்பவே எக்ஸ்டெண்ட் ஆகுது. சோ ஒரு பஞ்சில அவன் பறந்து போய் விழுந்துறான். சோ என் பவர் வந்து இந்த அளவுக்கு பெருசா இருக்கான்ட்டு இவன் பாத்துன்னு இருக்கும்போது சோ அந்த ஜெயிண்ட் ஏஞ்சிருக்கு. சோ அந்த செர்பஸ் அதே மாதிரி வந்துட்டு அந்த அயன் இருக்கான் இல்லையா, சோ அவங்களாம் இப்படி அவன் பவரை ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் ரிலீஸ் பண்ணுது. சோ இவன் வந்துட்டு இது கூட சண்டை போறதுக்கு ரெடி ஆகிறான். அதுவுமே இவன் அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி வருது. நம்மளால வந்துட்டு மாமா ஆயுதம் சொல்ற மாதிரி சோ அயன் கிட்ட அவனோட ஷீல்டு கேட்கறான். அவனுமே தூக்கி போட்டதுக்கு அப்புறமா அதை பிளாக் பண்ணி வச்சு நின்று இருக்கான். இந்த ரெட் ஜெயிண்டும் போட்டு பொலாடி அடிக்குது. அது ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல. சோ நம்மளால வந்துட்டு இது என்ன இவ்வளவு ஃபாஸ்டா அட்டாக் பண்றது, இது வந்துட்டு செம பெருசா இருக்கு, ரொம்பவே ஜெயிண்டிக்கா இருக்கு, ஆனாலும் இது வந்துட்டு எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு யோசிச்சுனே அந்த ஷீல்டு எடுத்து அது மேல அடிக்கிறான். சோ அதோட கவனத்தை திசை திருப்பிட்டு வேகமா ஓடிட்டு சோ அதை அட்டாக் பண்ண வரும்போது இது வந்துட்டு இவனோட எல்லா மூவ்ஸையும் வந்துட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இவனுக்கு வந்துட்டு எப்படி பவர் இருக்கோ சோ அதே மாதிரி தான் அதுக்குமே அந்த லெவல்ல பவர் இருக்கு. சோ இவன் என்ன பண்றானா, இங்க இருந்து இதை கூட்டு முடியும்னு சொல்லிட்டு வேகமா இவங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறான். சோ அதுவுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஓடினு இருக்கு. சோ பட்டுன்னு தலை என்ன பண்றானா, டேஷ் பவர் யூஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு பில்டிங் மேல ஓட ஆரம்பிச்சான். சோ இதுவுமே வந்துட்டு வேகமா அது மேல ஓடும் போது சோ அங்க வந்துட்டு ஒரே டஸ்டா பறக்க ஆரம்பிக்குது. சோ அதை வந்துட்டு நம்மளால அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணி சோ அந்த கத்தி எடுத்து அதோட கழுத்தை தனியா வெட்டி அங்கே போட்டு தள்ளிடுறான்.
ஸோ அந்த வல்கனை போட்டு தந்தான் இல்லையா, அதனால அவனுக்கு வந்துட்டு வேர்ல்டு ஃபிராக்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதையுமே அவன் கலெக்ட் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு அந்த மிஸ்ட்ரி மேனை காட்டுறாங்க. ஸோ அதாவது அந்த இல்ஹான்ஸ் அங்கே. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு அந்த ஹாங்கோ வந்துடுறான். நீ என்னப்பா மேஜிக் பேசாமே, அதுவும் பேசுவியாமே, உன்னை நான் விசாரத்துக்காக வரணுமா, ஏற்கனவே காலத்துட்டு தலைவலி இருக்கு, நீ வேற யாரா அதுல நடுலன்ட்டு இவனுமே டென்ஷனா வந்துட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கான். அப்ப அந்த ஹில்ஹான்சன் என்ன சொல்றாருன்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்ப இந்த மேஜிக் பீஸ்ட பத்தியும் கேட்டை பத்தியும் எவ்வளவு தெரியும், அதாவது மனுஷங்களுக்குன்னு கேட்கும்போது வாய மூடுறான்னு சொல்றான். சொல்லுங்கப்பா உங்களுக்கு எவ்வளவு தெரியும் இந்த கேட்டை பத்தி மேஜிக் பீஸ்ட பத்தி, என்னதான் சொல்ல வரேன்னு கேட்கும்போது, இந்த டஞ்சன்லாம் இருக்கு இல்லையா, இந்த டஞ்சனு கேட்டு பீஸ்ட் இவங்க எல்லாருமே வந்துட்டு மலையில இருக்கிற சின்ன பனித்துளி மாதிரி தான். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு பெரிய அழிவை நோக்கி போயின்னு இருக்கோம். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துன்னு இருக்கு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்ட்டு இவர் இந்த பக்கம் சொல்லின்னு இருக்காரு. இவனுமே வந்துட்டு கதை கேட்கற மாதிரி அப்புறம் என்னன்னு கேக்குறான். இப்ப என்னோட கோல் என்னன்னா இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்ததுதான் சொல்லிட்டு, சோ இவனுமே என்ன சொல்றான்னா, ஹாங்கும் வந்துட்டு உனக்கு அப்படி என்னதான் தெரியும் இதை பத்தி, இப்ப நம்ம உலகத்துல எத்தனை அண்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா, அவங்க எல்லாரையும் ஒன்னா போட்டோம்னா சோ எத்தனை பீஸ்ட் வந்தாலும் நம்மளால சண்டை போட முடியும்ட்டு இவன் இங்க சொல்ல, உனக்கு ஒண்ணு தெரியலப்பா, நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க உதவியே செய்யாது, இது வந்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உனக்கு புரியாது, நம்ம ஆளுங்களை நமக்கு எதிராகவே பயன்படுத்தி இதுங்க நம்மள கொண்டுடுங்கன்ட்டு இவன் இங்க இந்த மாதிரி சொல்லின்னு இருக்கான். இவன் என்ன கேக்குறானா, உனக்கு என்னப்பா இந்த மாதிரி கல்யாணம் ஆயிட்டாமே, 2 பசங்களா இருக்காங்களாமே, உன் பையன் பேர் உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது தான் இவன் சொல்றான், என் பையன் பேர் ஜின்மோன்னு. ஸோ அப்பதான் தெரியுது இவர் வந்துட்டு ஜின்மோட அப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முன்னாடி அவங்க ஃபேமிலி நேம்லேயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு மிஸ்டேக்கா இருக்கட்டும் தான் சொல்ல வந்தேன். ஸோ டாங்ஸா வந்துட்டு முறைச்சு பார்த்துன்னு இருக்கான். ஸோ இவருமே என்ன கேட்கறாருன்னா, இப்போ எதுக்கு நீ இப்படி பார்த்துன்னு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் அதுக்கெல்லாம் உனக்கு ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றான். ஒரு மாதிரி தான் சொல்றான்னு சொல்லும்போது, நீ என்னடா என்ன மிரட்டுறேன், நான் வேணா உனக்கு ஒன்று சொல்லுவேன், உன் பையன் செத்துட்டான்ட்டு சொல்றான். அடுத்த உலகத்துல அதாவது நரகத்திலேயே சொர்க்கத்திலேயே உன் பையனை போய் பாருன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ அவருக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆகுது, இந்த மாதிரி என் பையன் செத்துறான்னு சொல்றியே, உனக்கு எவ்வளவு திமிரடா இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் நமக்கு அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நமக்கு டஞ்சன் உள்ள தான் காட்டுறாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு அவங்களோட அடியால வச்சு தான் சண்டை போட்டுன்னு இருக்கான். ஸோ அவங்க எல்லாருமே போட்டு பல்லாடி அடிச்சுன்னு இருக்கானுங்க. ஸோ அவனுமே வந்துட்டு என்னோட சோல்ஜர்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டானுங்க, ஸோ எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு, இவனுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு, நீங்களாம் வந்துட்டு செத்து போவானுங்கடா, நீங்களே அவங்களை பார்த்து பயப்படுறீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க, ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம வந்துட்டு வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட எடை போட்டு தலையிறான் அங்கேயே. ஸோ அவங்க ஹெட்டும் வந்துட்டு அங்கேயே செத்துறான். ஸோ அந்த கும்பலும் வந்துட்டு அங்கேயே செத்துறானுங்க. ஸோ இவன் வந்துட்டு இப்போ மெட்டாஸ்னு ஒரு மேஜிக் பீஸ்ட்டை போட்டு தலையிருக்கான். இவனுக்கு லெவல் அப்பும் ஆயின்னு இருக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் காட்டல இவனுக்கு எவ்வளோ லெவல் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த சீனை நம்ம கட் பண்ணிட்டு ஸோ இப்போ நமக்கு ரியல் வேர்ல்டுக்கு வராங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 2 எஸ் ரேங்க் ஹண்டருக்கு நடுவில் சண்டை நடந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதாவது அந்த டாங்ஸ் வரணும் இல்லையா, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. ஸோ அந்த இடமே வந்துட்டு தரமட்டமாக உடஞ்சி நொறுங்கி போய் கிடக்குது. ஸோ இவங்க வந்துட்டு சண்டை எப்படி நடந்திருக்குன்ட்டு எதுவுமே தெரியல. ஆனால் வந்துட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் நடந்திருக்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிறானுங்க. ஸோ அந்த டாங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவனுமே வந்துட்டு இந்த மாதிரி தோத்துட்டான்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்களாம் பேசின்னு இருக்கானுங்க. ஸோ டாங்ஸ் அவனும் இழுத்து போட்டு சொல்லி இருக்கான். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்முவோட அப்பா தான். ஸோ ஏற்கனவே வந்துட்டு ஜிம்மு குடும்பம் மேலே செம டென்ஷனாக இருக்கான், இந்த மாதிரி தம்பி செத்துட்டான், ஏதோ ஒரு காரணம் மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க அப்பாவை போட்டு இவன் இப்படி அடிச்சுட்டு போயிருக்கான். ஸோ இன்னும் இந்த பைத்தியக்காரன் என்னென்னலாம் பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஜிம்முவும் வந்துட்டு அவனோட கடைசி சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு, ஸோ அவள்லாம் என்கிட்ட ஃபுட் இல்லை, இதுக்கப்புறம் என்னால் போக முடியாது, இப்போதைக்கு நான் வந்துட்டு 75th ஃப்ளோர்ல இருக்கேன். ஸோ இன்னும் வந்துட்டு 25 ஃப்ளோர் தான் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு எல்லாத்தையும் கெயின் பண்ணுவேன்னு சொல்றான். ஸோ இது வரைக்கும் நான் என்னென்ன நடந்திருக்குன்ட்டு பாக்குறான். ஸோ இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது 15th ஃப்ளோர்ல ஒரு ரெட் ஜெயிண்ட் அடிச்சான் இல்லையா பல்கனை. ஸோ அவனை அடிச்சதுக்கு அப்புறமா இவனுக்கு ஒரு இயரிங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு மெல்னஸை போட்டு தரலாம் இல்லையா, அதுக்காக இவனுக்கு வந்துட்டு ஒரு நெக்லஸ் கொடுத்துருக்காங்க அதர் ரிவார்ட்ல போயிட்டு பார்க்கும்போது. ஸோ இவனுக்கு வந்துட்டு போனஸா என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவனுக்கு வந்துட்டு 3 மிஸ்ட்ரி கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இயரிங் ஒன்று கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் நெக்லஸ் ஒன்று கிடைச்சிருக்கு, இன்னொன்னு இருக்கு. ஸோ அதுல தெரியுது இவனுக்கு மேல இன்னொரு பாஸ் ஒருத்தன் இருக்கான். ஸோ அதாவது 15 லெவல்த் என்ற ஒருத்தனை போட்டு தரலாம் பாஸ், அதுக்கடுத்து 75th இப்போ ஒருத்தனை போட்டு தள்ளி இருக்கான். ஸோ இவன் வந்துட்டு மேபி 100 ரீச் பண்ணும்போது அங்க ஒருத்தன் இருப்பான், அவனை போட்டு தரலாம், இதுக்கான ரிவார்டு அங்க காத்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இவனுமே இங்க உட்காந்து பார்த்துன்னு இருக்கான். ஸோ இதெல்லாம் இருக்கா, ஸோ ஓகே அடுத்து நம்ம வந்துட்டு அடுத்த சாப்பாடு எடுத்து வந்துட்டு எல்லாரையும் போட்டு தரலாம்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு வந்துட்டு அந்த ஸ்பேரையும் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணும்போது தான் எனக்கு டேஷ் பவர் அதெல்லாம் காட்டினாங்க. ஸோ இப்போ இவன் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி எதனா கிடைச்சதுன்னா என்னோட மேஜிக் பீஸ்ட்டுக்கு நான் ஃபயர் பவர் ஆட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணா ஒரு கீ ஒன்று இருக்கு. இவன் வந்துட்டு இதை பார்த்தா ஏதோ தோணுது, என்னன்னு தெரியல பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கீயோட டீட்டெயில்ஸ்லாம் வருது. ஸோ எந்த டீட்டெயில்ஸுமே வரல, அதுதான் அந்த டீட்டெயில்ஸு. ஸோ இந்த கீ வந்துட்டு எதை பத்தினது, எங்க போகும், என்ன பண்ணுன்ட்டு எதுவுமே தெரியல. ஸோ வெறும் எம்டியா தான் இருக்கு, டீட்டெயில்ஸ்லாம் இல்லாம. ஸோ இப்போ நம்ம ஆளுக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 15th ஃப்ளோர்ல அந்த பல்கனை போட்டு தரலாம் இல்லையா அந்த ரெட் ஜெயிண்ட்டை, அதில் அவனுக்கு வந்துட்டு வேர்ல்டு ஃப்ராக்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 75th ஃப்ளோர்ல
மீட்டஸை போட்டு தரலாம் இல்லையா, அதுக்காக அவனுக்கு வந்துட்டு ஸ்ப்ரிங் வாட்டர் கொடுத்துருக்காங்க எக்கோ ஃபாரஸ்ட்ல இருந்து. இவனுக்கு வந்துட்டு 2 இன்கிரீடியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு 3ஆவதா ஒன்று இருக்கு. அதையுமே அவன் எடுத்துட்டானா எலெக்சர் ஆஃப் லைஃப், அதாவது இவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் இவன் இப்ப இந்த மிஷின் உள்ளே வந்திருப்பான். ஸோ அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அவங்க அம்மாக்கு கொடுத்து அவங்க அம்மாவையும் இவன் வந்துட்டு கியூர் பண்ணிடுவான். ஸோ அதுக்காக தான் இவன் இவ்வளவு தூரம் வந்திருக்கான். ஸோ அடுத்த டைம் நான் வரும்போது இதை கண்டிப்பா முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு இவனுமே இந்த இடத்த விட்டு அப்படியே போறான். 75th ஃப்ளோரை விட்டுட்டு அப்படியே அங்க வந்து கிளம்புறான். ஸோ அப்படியே இந்த எபிசோடு இங்க முடிச்சிருப்பாங்க. அவன் வந்துட்டு 75th ஃப்ளோருக்கு அப்புறம் என்ன பார்க்க போறான். ஸோ இவங்க அப்பாவுமே இப்போ ரிலீஸ் ஆயிட்டாரு. ஸோ அடுத்து அவங்க அம்மாவுக்கு இவன் இந்த எலிக்சரை கொடுத்துட்டு எழுப்பிட்டானா ஸோ இவங்க ஃபேமிலியோட மிஸ்டரியை பத்தி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கடுத்து இந்த டாங்ஸோ ஃபேமிலி, அதுக்கடுத்து அந்த அண்டர் பில்ட் எல்லாம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இனி வர எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.